ஹாய் டியூட்ஸ். அக்கான்ற சொல்லு வந்து எவ்வளவு ஒரு புனிதமான வேர்டுன்னு வந்து எல்லாத்துக்குமே தெரியும். பிகாஸ் வந்து நம்ம தாய்க்கு அடுத்து வந்து நம்ம அக்கான்ற ஒரு ஸ்தானத்தை தான் வந்து நம்ம வந்து மேல பார்ப்போம். ரெண்டாவது தாயா நம்ம பார்ப்போம். ஆனா இப்ப இந்த காலகட்டத்துல கடந்த ஒரு மாதமாவே நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏகப்பட்ட அந்த அக்காக்கள் வந்து ட்ரெண்ட் ஆயிட்டு இருந்தாங்க. அதுவும் குறிப்பா இந்த பலூன் அக்கான்னு ஒண்ணு வந்து ட்ரெண்ட் ஆனதாங்க. ஆக்சுவலா வந்து அவங்க வந்து எசென்சியல், அதாவது அவங்க வந்து எதிர்பார விதமா அந்த ஒரு கமாண்டுக்கு அவங்க வந்து செஞ்சு காட்டினாங்க. அதே வந்து ஒரு பேரா மாத்திட்டாங்க. அக்கான்ற வேர்டு வந்து எவ்வளோ வந்து ஒரு அற்புதமான ஒரு வேர்டு. அத வந்து இப்ப கேவலமாக்கிட்டோம். இப்ப நீங்களே வெளிய போறீங்க. யார்ட்டயா வந்து நீங்க வந்து அக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கூப்பிட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து கேவலமாயிடுச்சு. இல்ல நம்ம வந்து ஆன்டின்னு சொன்னா எவ்வளோ வந்து நம்ம தப்பா பார்க்குறோங்களோ, இப்ப வந்து நம்ம இன்னொருத்தவங்கள அக்கான்னு சொன்னாலே வந்து நம்மள தப்பா பார்க்குற நிலைமைக்கே கொண்டு வந்துட்டாங்க இந்த நெட்டிசன்கள், இந்த சோசியல் மீடியா. குறிப்பா இந்த Instagram நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஏகப்பட்ட அக்காக்கள் வந்து ட்ரெண்டிங் ஆயிட்டு இருந்தாங்க. ஸ்டார்ட்டிங்ல வந்து இது வந்து பெருசா வந்து யாரும் கண்டுக்கல. போக 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 இந்த அக்கான்ற வேர்டே வந்து தப்பான ரீதியா நம்ம பார்க்க ஆரம்பிச்சுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு உள்ள ஒரு கவலை தோணுது. ஏற்கனவே இந்த வீடியோ நான் எடுத்திருக்கணும். பட் இட்ஸ் டூ லேட். பட் வந்து இன்னமும் திருந்தாம நிறைய பேர் வந்து இந்த அக்கா அக்கான்னு சொல்லிட்டு ட்ரெண்ட் ஆக்கிட்டு இருக்காங்க. அதுவும் இந்த டெய்லர் அக்கா வந்தாங்க, அதுக்கப்புறம் இந்த ஜிம் அக்கா, அதுக்கப்புறம் இந்த யோகா அக்கா, அதுக்கப்புறம் இந்த டாக்டர் அக்கா, அதுக்கப்புறம் இந்த பலூன் அக்கா, இப்போ வந்து பீரோ அக்கா, அதுக்கப்புறம் இதுக்கப்புறமும் ஒரு அக்கா வரக்கூடாது அப்படின்னு சொல்றதுக்கு தான் இந்த வீடியோ நான் உங்களுக்கு மேக் பண்றேன். ஆக்சுவலா இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குமா இருக்காதான்னு தெரியல. பட் எனக்கு வந்து இதெல்லாம் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நான் எடுக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இது வந்து எங்க இருந்து ஆரம்பிச்சதுன்னு கேட்டீங்கன்னா, நம்ம சோசியல் மீடியா, குறிப்பா நம்ம இன்ஸ்டாகிராம் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். எல்லாருமே வந்து இன்ஸ்டாகிராம் மெயினா வந்து யூஸ் பண்றாங்க ரீல்ஸ் பாக்குறதுக்கு. அதே மாதிரி வந்து நிறைய இன்ஃபர்மேஷனான நியூஸ் பாக்குறதுக்கும் நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. குறிப்பா டைம் பாஸுக்கு நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டைம் பாஸுக்கு யூஸ் பண்றவங்களை குறி வச்சுதான் இந்த ட்ரெண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது வீசுறாங்கன்னு எனக்கு ஒரு விதத்துல தோணுது. ஆக்சுவலா நீங்க வந்து அக்கா, நான் ஸ்டார்டிங்ல சொல்லிட்டேன் அக்கான்ற வேர்டு எவ்வளவு ஒரு புனிதமானது. ஆனா நம்ம அந்த வேர்டை வந்து எப்படி எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்க, ஒரு செக்ஷுவலா நம்ம பார்க்க ஆரம்பிச்சிட்டோமோ அப்படின்னு தான் தோணுது. இப்ப இந்த லைக் வந்து இந்த பலூன் அக்கா எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க வந்து இந்த வீடியோல வந்து ஜஸ்ட் ஒரு கிளிப்பை வந்து இது பண்ணியிருந்திருப்பாங்க. உங்ககிட்ட பலூன் இருக்கான்னு ஒரு கமெண்ட் வந்திருக்கும். அதுல வந்து அவங்க வந்து சம்திங் பண்ணியிருப்பாங்க. அதை வந்து எடுத்து பலூன் அக்கான்னு பேர் வச்சிட்டாங்க. அந்த வீடியோல வந்து ஜஸ்ட் வந்து யாரோ ஒருத்தவங்க வந்து ஒரு கேள்வி கேட்டுருப்பாங்க. அவங்க வந்து கேஷுவலா தான் வந்து அதுக்கு பதில் சொல்லியிருந்திருப்பாங்க. ஜஸ்ட் வந்து அதை பிரஷ், அதாவது அந்த இதை வந்து இது பண்ணி பலூன் இருக்கான்னு கேட்டிருப்பாங்க. என்கிட்ட பலூன் இல்லைன்னு சொல்லிட்டு கேஷுவலா அந்த ஒரு ஜஸ்ட் ஒரு 6 செகண்ட்ஸ் தான் இருக்கும். அந்த கிளிப்பை வந்து அவங்க யூடியூப் சேனல் அப்லோட் பண்ணியிருக்காங்க. அந்த தூக்கி இன்ஸ்டாகிராம்ல வந்து நிறைய பேர் சும்மா வெட்டியா இருப்பாங்களே, அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா கொடுத்து ட்ரெண்டிங் ஆகிட்டாங்க. அந்த ஜஸ்ட் ஒரு 6 செகண்ட் கிளிப்ஸ்னால இப்ப அவங்க வந்து எங்க போயிட்டாங்கன்னு கேட்டீங்கன்னா, நிறைய அவார்டு வாங்கிட்டாங்க. அதாவது இந்த நிறைய யூடியூப் சேனல்ஸ் வந்து அவார்டு தருவாங்க. அதே மாதிரி இன்டர்வியூ எடுக்கிறதா இருக்கலாம். அதே மாதிரி ஏகப்பட்ட இடத்துல ஃபாலோவர்ஸ், இன்ஸ்டாகிராம்ல ஆல்மோஸ்ட் வந்து 1 மில்லியன் ஃபாலோவர்ஸ் வந்து ரீச் பண்ண போறாங்க. அதே மாதிரி யூடியூப்ல எல்லா இடத்துல இருந்து ஃபாலோவர்ஸ் வந்து ஹை ஆயிட்டு இருந்து. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் வந்து முழுக்க முழுக்க எதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த வெட்டிய ஒரு சில பசங்க இருப்பாங்களே, ஸோ அவங்கள தான் நான் சொல்றேன். எத்தனையோ பேரு நமக்கு வந்து இன்ஃபர்மேஷனா வந்து நிறைய நியூஸ் வந்து சோசியல் மீடியால வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. பட் நமக்கு என்ன தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு பேர் வந்து என்ன தெரியுமா? சிம்பிளா நான் சொல்றேன். இதுக்கு பேர் வந்து காஜின்னு தான் நான் சொல்லுவேன். எவ்வளவு காஜியா இருந்தா அந்த ஒரு விஷயத்த வந்து தப்பா பார்க்காம அதுக்கும் ஒரு பேர் வச்சிருக்காங்க பார்த்தீங்களா? அந்த இதுல வந்து பலூன் அக்கா. இப்ப உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு நடந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. உங்க வீட்லயே ஏதோ சம்திங் வந்து நடக்குது. சாரி, நான் வந்து இத சொல்லி தான் ஆகணும். பட் நீங்க வந்து தப்பா எடுத்துக்க வேணாம். இப்படி பண்ணா உங்களுக்கு ஓகேவா? அவங்க வந்து அத கேஷுவலா எடுத்துட்டாங்க. அந்த பொண்ணு வந்து கேஷுவலா எடுத்துட்டாங்க. ஏன்னா, அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. சோசியல் மீடியால நம்ம வந்து செக்சுவலா அதுல 18+ கண்டென்ட் போட்டா தான் நம்ம வந்து ட்ரெண்ட் ஆகும்னு தெரிஞ்சிருக்கு. தெரிஞ்சதுனால தான் வந்து அவங்களும் பண்ணியிருக்காங்க. தெரியாத மாதிரி அவங்களும் காட்டிக்கல. அதனால நம்ம பசங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, தூக்கி போட்டுட்டாங்க. அதுவும் நீங்க வேற ஏதோ ஒரு பேர் கூட வச்சிருக்கலாம். இந்த எல்லாத்துக்குமே வந்து இந்த அக்கா, அக்கான்னு பேரு வச்சுட்டு இருக்காதீங்க. இப்ப ரீசென்ட்டா வந்து இந்த பீரோ அக்கான்னு சொல்லிட்டு அது வந்து ஒண்ணு அது ட்ரெண்டிங் ஆயிட்டு இருக்கு. அவங்க வந்து Instagram பேஜ்ல பீரோ மீன்ஸ் அவங்க பேக் அப்படி இப்படின்றாங்க. அதுக்கப்புறம் ஜிம் அக்கா, அதுக்கப்புறம் யோகா அக்கா, டாக்டர் அக்கா, அதுக்கப்புறம் குறிப்பா இந்த டெய்லர் அக்கால தாங்க ஆரம்பிச்சதுன்னு நினைக்கிறேன். இந்த அக்காவோட கான்ட்ரோவர்சி பிளஸ் வந்து இந்த அக்காவோட எல்லாமே வந்து இந்த டெய்லர் அக்கா உங்களுக்கு தெரியும். ஸோ அவங்க வந்து டெய்லரிங் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களோட வீடியோஸ் எடுத்து அவங்க வந்து ஃபிட் செக் பார்க்கலாமான்னு சொல்லிட்டு டெய்லரிங் வேலையை வந்து Instagramல போஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க சம்பாரிச்சிட்டு இருந்தாங்க. நிறைய பேத்துக்கு வந்து சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. நாம என்ன பண்ணிட்டோம், டெய்லர் அக்கா, அதுக்கப்புறம் வந்து அதே மாதிரி யோகா அக்கா, அதுக்கப்புறம் வந்து ஜிம் அக்கா, அதுக்கப்புறம் வந்து டான்ஸ் அக்கா, அதுக்கப்புறம் பலூன் அக்கா, இப்போ பீரோ அக்கா, அடுத்து எத்தனை அக்கா வரப்போகுதுன்னு தெரியவே கிடையாது. பட் நான் ஒன்னே ஒண்ணு நான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிக்கிறேன். அக்கான்னு மட்டும் எதையுமே சொல்லாதீங்க. இப்ப ஆன்டின்ற நம்ம சொல்லிட்டு இருந்தோம். ஒரு 5 வருஷத்துக்கு இப்ப ஒரு 1 இயராவே வந்து இந்த ஆன்டின்றது அப்படியே முடிஞ்சிருச்சு. முன்ன வந்து ஆன்டின்னு சொன்னாலே வந்து ஒரு கெட்ட வார்த்தை இருந்தது. அந்த ஆன்டி பாரு அப்படி இப்படின்னு. இப்ப அக்காவை மாத்திட்டாங்க. அந்த ஆன்டின்ற பேரு பக்கத்துல வந்து அக்கா போட்டுக்கிட்டாங்களே தவிர வேற எவ்வளோ ஒரு இதுவுமே இல்லை. பலூன் ஆன்டி, அதுக்கப்புறம் வந்து அதான் அந்த ஆன்டின்ற பக்கத்துல வந்து அக்கான்னு போட்டுக்கிட்டாங்களே தவிர
வேற எதுவுமே வந்து அப்படியேதாங்க இருக்கு. நம்ம வந்து தப்பா தான் பாக்குறோம். நீங்க அக்கான்னு சொல்லிட்டு அந்த மாதிரி விஷயத்த பாப்பீங்களா? அக்கான்ற சொல்லிட்டு நீங்க வேற தப்பா பாப்பீங்களா? இப்ப நம்ம அக்கான்னு சொல்லிட்டு அதானே பாத்துட்டு இருக்கோம். இப்ப டெய்லர் அக்காவே வந்து எல்லாருமே அக்கா அக்கான்னு தான் சொல்றாங்க. ஆனா அந்த அவங்களோட இன்ஸ்டாகிராம் போஸ்ட்ல உள்ளார போய் பாருங்களேன். அவங்க போட்டிருக்க போஸ்ட்ல கமெண்ட்ஸ்ல நீங்க போய் படிச்சு பாருங்க. டெய்லர் அக்கான்னு தெரியும், ஜிம் அக்கா, அதுக்கப்புறம் வந்து யோகா அக்கா, அப்புறம் வந்து பலூன் அக்கா, அதுக்கப்புறம் இப்ப ரீசெண்டா வந்து ட்ரெண்டிங்கான அக்கா செல்லோட இன்ஸ்டாகிராம் பேஜுக்குள்ள போங்க. அவங்க போட்டிருக்க போஸ்ட்டுக்குள்ள போங்க. அந்த போஸ்ட்டுக்குள்ள இருக்க கமெண்ட்ஸை போயிட்டு ஒவ்வொரு கமெண்ட்ஸையும் படிச்சு பாருங்க. நிறைய பேர் வந்து என்கரேஜ் பண்ணியிருப்பாங்க. அக்கான்னு சொல்லாம நிறைய பேர் என்கரேஜ் பண்ணியிருப்பாங்க. பட் ஒரு சில பேர் வந்து நிறைய வந்து செக்ஷுவலா வந்து அவங்க வந்து மெசேஜ் பண்ணியிருந்திருப்பாங்க. அதாவது கமெண்ட்லேயே வந்து சொல்லியிருந்திருப்பாங்க. நீங்களே வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஐ லவ் யூ அக்கா. ஆக்சுவலா கேஷுவலான்ற விஷயம் தான். அதாவது அக்காவை நம்ம ஐ லவ் யூன்னு சொல்றது கேஷுவலான விஷயம் தான். பட் இப்ப அந்த அக்கான்ற வேர்டை நம்ம வந்து மாத்திட்டோம்ல. அதனால நீங்க வந்து ஐ லவ் யூன்னு சொன்னா கூட அது ரொம்ப வந்து கேவலமா மாறிடுச்சுன்னு தான் நான் சொல்லுவேன். இந்த சொசைட்டி வந்து மாத்திடுச்சு. நீங்க என்னதான் வந்து நார்மலா வந்து நம்ம அக்கான்னு நம்ம வந்து ஒரு இதா கூப்பிட்டாலுமே சொசைட்டி வந்து ரொம்ப கேவலமான ஒரு விஷயத்த பண்ணி நம்ம அந்த அக்கான்ற பேருக்கே வந்து நம்ம வந்து ஒரு களங்கத்தை ஏற்படுத்தணும்னா எனக்கு தோணுது. ஸோ நான் இப்ப சொன்ன விஷயம் எல்லாமே வந்து காமன் தான். ஓகே, நீங்க வந்து பாருங்க. ஸோ யாருமே வந்து நல்லவனாவும் இருக்க முடியாது, இன்க்ளூடிங் மீ ஆல்சோ. நானும் வந்து நல்லவன் நான் வந்து சொல்ல கிடையாது. பட் நீங்க அந்த வார்த்தை இருக்குல்ல, ஸோ அக்கான்னு சொல்லிட்டு நீங்க வந்து அப்படி பார்க்காதீங்க. அப்புறம் அக்கான்னு சொல்லாம நீங்க பார்க்க கூடாது அப்படின்னு நான் சொல்ல விரும்பல. பட் எல்லாமே தப்பு தான், சரிங்களா? எல்லாமே வந்து ஒரு அளவுக்கு தான். பட் நீங்க வந்து அக்கான்னு மென்ஷன் பண்ணிட்டு நீங்க வந்து தப்பாக நடக்கிறீங்களே, அதுதான் வந்து இங்க வந்து ஒரு கேள்விக்குறியா இருக்கு. எல்லாரும் வந்து இது பண்றதா இருக்கு. ஸோ நிறைய பேர் வந்து யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நிறைய பேர் போடுறாங்களே. ஆக்சுவலா அவங்களே வந்து யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் தான் போட்டிருக்காங்க. இப்போ டெய்லர் அக்கா வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா, அவங்க வந்து டெய்லரிங் பத்தி அவங்க வந்து கிளாஸ் எடுக்கிறாங்க, அதை வந்து வீடியோ போடுறாங்க. அதை வந்து நம்ம தப்பா பார்க்குறோம். அதே மாதிரி ஜிம்முக்கு போயிட்டு அவங்க ஒரு வீடியோ போடுறாங்க, அதை தப்பா பார்க்குறோம். அதே மாதிரி வந்து அதாவது இந்த பீராக்கான்னு சொல்லிட்டு, ஸோ அவங்க வந்து அவங்க வந்து டோட்டலா வந்து கண்டென்ட் வந்து வேற. ஸோ நிறைய பேரு அவங்களுக்கு அவங்க ப்ரொஃபஷனல் என்ன, அவங்களோட ஒர்க் என்னன்றதான் வந்து வீடியோ போடுறாங்க. அதை நாம வந்து தேவையில்லாம இது பண்ணி அதுக்கு ஒரு பேரு வச்சு நம்ம வந்து அவங்களை வந்து ட்ரெண்டிங் ஆக்குறோம். இங்க வந்து மெயினா ஒரு பாயிண்ட் நான் சொல்ல விரும்புறேன். அவங்க ட்ரெண்டிங் ஆயிட்டாங்க, அதனால வந்து நீ பொறாம நீ சொல்ற அப்படிலாம் கிடையவே கிடையாது. எனக்கு எந்த பொறாமையும் கிடையாது, சரிங்களா? ஸோ நானும் யூடியூப் சேனல் வச்சிருக்கேன், நிறைய பேர் யூடியூப் சேனல் வச்சிருக்காங்களே. பட் இந்த விஷயத்த நான் எதுக்கு நான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ண விரும்புறேன்னா, இந்த வேர்டு இருக்குல்லங்க. ஸோ அக்கான்ற வேர்டு வந்து புனிதமான வேர்டு. ஸோ அக்கா இப்போ உங்க கூடயே வந்து அக்கா பிறந்திருப்பாங்க, தங்கச்சி பிறந்திருப்பாங்க, அண்ணன் தம்பி இந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. பட் நம்ம அக்கான்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒருத்தவங்க வந்து தப்பா பார்க்க கூடாது. அது வந்து மிகவும் தவறு. நம்ம இப்ப அவங்கள வந்து அக்கான்ற ரீதியா நம்ம பாக்குறோம். ஸோ நிறைய பேர் வந்து சொல்லுவீங்க, இந்த பலூன் அக்கான்னு பேர் வச்சது ட்ரெண்டிங் ஆச்சுல, நீங்க வந்து அவங்கள வந்து அக்காவா பார்த்ததுனால தான் நீங்க வந்து அந்த வீடியோ கிளிப் எடுத்து நீங்க வந்து ட்ரெண்ட் ஆக்குறீங்களா? கீழே கொஸ்டின் மார்க் கமெண்ட் பண்ணுங்க. அப்படி ட்ரெண்ட் ஆக்குறீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு நான் சாரி கேட்டுக்கிறேன். இல்லைன்னு வச்சோங்களேன், நீங்களே என்னன்னு நீங்களே வந்து இது பண்ணிக்கோங்க. அதான் நான் சொல்றேன்லங்க. ஸோ நீங்க அக்கான்னு அவங்கள வந்து பார்த்துருந்தீங்கன்னா நீங்க வந்து அது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட நீங்க போய் மெசேஜ் பண்ணி கேட்டுருப்பீங்க. ஆனா நம்ம தப்பாவே பார்க்கல. அக்கான்னு சொல்லிட்டு பேரை நம்ம வந்து ட்ரெண்டிங் ஆச்சாச்சு. அவங்க எந்த போடுற வீடியோ எல்லாத்தையும் நம்ம பார்க்குறோம். ஒரு அக்கான்றது அவங்க அவங்க எல்லாமே வந்து ஒரு இதாக தான் வந்து அவங்க இன்ஸ்டாகிராம் பேஜில் அப்லோட் பண்ணுவாங்க. லைக் வந்து ஒரு ஹாஃப் செமி நியூடு இதில் தான் வந்து அவங்க வந்து போஸ்ட்லாம் அப்லோட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. பிகாஸ் அவங்க வந்து ஃபாரின்ல இருக்காங்க. ஸோ அது வந்து கேஷுவல். பட் இங்கே நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா, அதை போய் பார்த்துட்டு அதை கீழே வந்து அக்கா சூப்பரா இருக்கீங்க, அக்கா சூப்பரா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ்க்கெல்லாம் கமெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ இது வந்து எவ்வளோ ஒரு கேவலமான விஷயம். ஓகே, நீங்க வந்து வீடியோஸ் பாருங்க. ஆக்சுவலா வந்து எல்லாருமே வந்து வீடியோஸ் பார்ப்பாங்க, சரிங்களா? ஸோ அவங்க போடுற போஸ்ட் எல்லாத்தையும் நான் வந்து நிறைய பேர் வந்து பார்ப்பாங்க. அவங்க இருக்கிறது வந்து எங்கன்னா ஃபாரின் கண்ட்ரி. ஃபாரின் கண்ட்ரீஸ்ல அது வந்து கேஷுவல், சரிங்களா? ஸோ செமினோட இருக்கிறது, பிகினியோட இருக்கிறது எல்லாமே வந்து கேஷுவல். அவங்க கண்ட்ரில கேஷுவல். பட் இங்க வந்து அது கேஷுவல் கிடையாது. ஸோ அவங்க வந்து ட்ரெண்டிங்கே ஆகல. ஆக்சுவலா ஜஸ்ட் இந்த ஒரு கிளிப்னால தாங்க அவங்க வந்து 1 மந்த்துக்கு, ஒரு 2 மந்த்துக்கு முன்னாடி, இல்ல 3 மந்த்துக்கு முன்னாடி, 4 மந்த்துக்கு முன்னாடி எல்லா அவங்க வந்து 1 இயராவே வந்து இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஒரே ஒரு கிளிப்பு, அந்த கிளிப்பு வந்து அவங்கள வந்து எங்கேயோ கூட்டிட்டு போயிடுச்சு. அதுக்கப்புறமும் வந்து அவங்க மீம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்குன்னு பர்சனலா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதான் வந்து அவங்களோட பிரைவேட்டா சம்திங் வந்து நிறைய போஸ்ட்லாம் இருக்கும்ல. ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி அதுக்கு வந்து நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இது எல்லாத்துக்கும் காரணம் வந்து ஒரே ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நாம தான், சரிங்களா? ஸோ நாம தான் வந்து ஒருத்தவங்களை வளர்க்குறதா இருக்கலாம், இல்லை வந்து ஒருத்தவங்களை கீழே இறக்குறதா இருக்கலாம். இப்போ நம்ம வந்து அவங்களை வளர்த்துட்டோம். ஸோ அவங்கள இருந்து நமக்கு எதுவுமே கிடைக்காது. பட் இருந்தாலுமே வந்து எனக்கு இந்த வீடியோல வந்து எனக்கு எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான் நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும். அது இல்லாம நீங்க வந்து என்ன வந்து சொல்றீங்கன்றது கீழே கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணணும். அக்கா, அக்கான்ற வேர்டு வந்து எவ்வளவு புனிதமானது. இனிமேட்டுக்கும் நீங்க அக்கான்னு சொல்லிட்டு நீங்க வந்து தப்பான ஒரு விஷயத்த நீங்க பாத்தீங்கன்னு வச்சோங்களேன், உங்களுக்கே அது வந்து ஒரு கேவலமான விஷயம் தான் நான் சொல்லுவேன். அதற்கு தான் இந்த வீடியோ நான் முழுக்க முழுக்க எடுத்தேன். அதாவது நீங்க இந்த பலூன் அக்கான்னு மட்டும் கிடையாதுங்க. எல்லாத்துக்குமே சொல்றேன், இந்த அக்கான்ற பேரே வந்து ஒரு புனிதமான பேர். அதை வந்து ஏன் வந்து தேவையில்லாம வந்து ஒரு
செக்ஷுவலா நம்ம வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். அதுதான் வந்து எனக்கு ரொம்ப வந்து வருத்தமா இருக்கு. நீங்க செக்ஷுவலா பார்க்காம இருந்தீங்கன்னா ஃபைன். பட் செக்ஷுவலா பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா நாளடைவுல வந்து அதுவே நமக்கு வந்து ஒரு பழக்கமாயிரும். அதுக்கப்புறம் வந்து ரொம்ப வந்து அது பின்னாடி நமக்கு தான் வந்து ஒரு பிரச்சனை ஏற்படுத்தும். இல்லைன்னா எவ்ரிதிங் இட்ஸ் ஃபைன். ஸோ அக்கான்ற வேர்டை வந்து இனிமேல் யூஸ் பண்ணாதீங்க. ஸோ இன்ஸ்டாகிராம்ல யாரோ ஒருத்தவங்க வீடியோ போடுறாங்கன்னா அக்கான்னு சொல்லிட்டு நீங்க வந்து முன்னாடி ஏதோ ஒரு பேரை வச்சு அக்கா வந்து தப்பான விஷயத்துல வந்து பார்க்காதீங்க பார்க்காதீங்க பார்க்காதீங்க. அதுக்கு தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணேன். அக்கான்ற வேர்டு வந்து ஒரு புனிதமான வேர்டு. இனிமேட்டுக்கு ட்ரெண்டிங் ஆகட்டும். நான் ட்ரெண்டிங் ஆக வேணாம்னு சொல்ல. பட் அக்கா ஏகேகேஏ அக்கான்ற வேர்டை மட்டும் யூஸ் பண்ணாம நீங்க வந்து என்ன விஷயம் வேணாலும் நீங்க பாருங்க பார்க்காம இருங்க. அது உங்களோட விருப்பம். ஸோ இந்த வீடியோல வந்து எனக்கு இந்த ஒரு விஷயத்துல மட்டும் நீங்க வந்து மாறினீங்கன்னா அது வந்து எனக்கு ஓகே. எல்லாரும் மாறணும்னு அவசியம் கிடையாது. யாராவது ஒருத்தவங்க மாறினா கூட எனக்கு வந்து ஹாப்பி தான். அடுத்த ஒரு சூப்பரான ட்ரெண்டிங்கான வீடியோல கபில் சந்திக்கிறான். அது வரையும் லெட்ஸ் சில். டாடா பை சி யூ.